ஓஜி திமுக இஸ் பேக் அப்படிங்கறது தான் வந்து இன்னைக்கு தலைவர் அவர்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க. மறுபடியும் கட்சியை வந்து புத்துயிர் கொண்டு வரேன், மறுபடியும் ஒரு ஸ்ட்ராங் கம்பேக் கொடுக்கறதுக்கான எல்லா வேலையும் நான் செய்யறேன், இளைஞர்களுக்கான பிரதிநிதித்துவம் நிறைய இருக்கும் அப்படிங்கறது தலைவர் அவர்களே வந்து கன்ஃபஸ் பண்ணியிருக்காங்க. இனிமே இளைஞர்கள் தான் இதை வழி நடத்தணும், அவங்க வந்து அவங்களோட கண்காணிப்பில் இருக்குங்கிறது தான் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் கழக தலைவர்கள் வந்து ஸ்டேஜிலே பதிய வச்சிருக்காங்க. தலைவர் அவர்கள் வந்து இந்த தோல்விக்கு பொறுப்பெடுக்கிறதோட மட்டும் இருக்கல, அந்த பொறுப்பெடுத்துக்கிட்டு அடுத்த கட்டமா கட்சியை வந்து எப்படி நம்ம கொண்டு போகணும், இதுக்கப்புறம் வர காலங்கள்ல கட்சி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு தொலைநோக்கு ஒரு செயல் திட்டத்தை தான் இன்னைக்கு வந்து அவரு வகுத்து கொடுத்திருக்காரு. ஒன்றிய நகர பேரூர் செயலாளரோட வயதை வந்து 60 வச்சிருக்காங்க. 60 வயதுக்கு மேல இருக்கிறவங்க அந்த அந்த இதுல இருக்கக்கூடாது. சோ இது வந்து கட்சிக்கு இன்றியமையாத ஒரு நீட் ஆஃப் த அவர். அதை வந்து தலைவர் அவர்கள் உணர்ந்து இந்த விஷயத்தை செஞ்சிருக்காங்கிறத இந்த இடத்துல பதிவு. தள்ளுபடி அத்தனை பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. பேரலைகளுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் திமுகவில் இருந்து சர்வோதீன் சௌமியன் அவர்கள் இருக்கிறார், அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். இன்னைக்கு திமுக செயற்குழு கூட்டத்துல மு.க. ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது நம்ம நிறைய தவறுகளை வந்து உணர வந்து மறுத்துட்டோம் அப்படிங்கிற விஷயத்த பேசியிருந்தாரு. அதை தொடர்ந்து தீர்மானங்கள்ல பல்வேறு முக்கியமான முடிவுகள் இருந்ததை செய்திகள்லாம் பார்க்க முடிஞ்சது. அதுல குறிப்பா பார்க்கணும்னா மாவட்ட செயலாளர்கள்ல 70 வயசுக்கு மேல இனிமேல் யாரும் இருக்க மாட்டாங்க, அவங்களுமே 2-3 முறை தான் இருக்க முடியும், அதுக்கு மேல வந்து மாவட்ட செயலாளரா தொடர முடியாது அப்படிங்கிற இந்த முடிவுகள் எதன் அடிப்படையில் இருக்கப்படுகிறது? ஒண்ணு தேர்தல் அடிப்படையிலையா, இடைத்தேர்தல் வரப்போகுது, உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது, அதற்காக இந்த மாற்றமா, இல்ல கட்சிக்குள்ளேயே ஒரு மிகப்பெரிய சீரமைப்பு தேவைப்படுகிறது, அதனால இந்த மாற்றமா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. எப்படி பாக்குறீங்க? எதன் அடிப்படையில இந்த முடிவுகளை நீங்க எலெக்ஷன் கணக்கு பண்ணி இதை மாற்றம்னா அதுக்கான மாற்றம் கிடையவே கிடையாது. அப்படின்னா எலெக்ஷனை கணக்கு பண்ணி எடுத்துக்கணும்னா 2026 சட்டமன்றத்துக்கு முன்னாடி எடுத்துக்கலாமே. இது பியூர் அண்ட் பியூர் கட்சியை பேஸ் பண்ணி, அதாவது கட்சிக்காரர்களோட உணர்வை வந்து வெளிப்படுத்துற விதமா தான் இந்த ஒரு முடிவை வந்து எல்லாருமே வரவேற்கிறாங்க. இன்ஃபேக்ட் இதுவரைக்கும் ஒரு 25 ஆண்டு காலம் கடந்த ஒரு பேர் இயக்கத்துல வந்து எத்தனையோ செயற்குழு வரைக்கும் நடந்திருக்கு. அது இந்த செயற்குழு வந்து உண்மையிலே ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு செயற்குழுவா இருக்கும். ஏன்னா போன எல்லாருமே வந்து ஒரு 99.9% சொல்லுவாங்களே, அந்த ஒரே ஒரு கிருமி மட்டும் ஆடிக்கிட்டு இருக்கோம். அது மாதிரி 99.9% மக்கள் எல்லாருமே வந்து ஒரு சாட்டிஸ்பேக்ஷனா வந்த ஒரு செயற்குழுவா தான் இதை நம்ம பார்க்கிறோம். இந்த மாற்றங்களும் இந்த நேரத்துல ரொம்ப தேவை, ரொம்ப அத்தியாவசியமான தேவை. நீங்க சொன்ன மாதிரிதான் தலைவர் அவர்கள் வந்து இந்த தோல்விக்கு பொறுப்பெடுக்கிறதோட மட்டும் இருக்கல, அந்த பொறுப்பெடுத்துக்கிட்டு அடுத்த கட்டமா கட்சியை வந்து எப்படி நம்ம கொண்டு போகணும், இப்ப இருக்கிற சூழலுக்கு தகுந்த மாதிரி, இப்ப இருக்கிறது மட்டும் இல்ல, இதுக்கப்புறம் வர காலங்கள்ல கட்சி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு தொலைநோக்கு ஒரு செயல் திட்டத்தை தான் இன்னைக்கு வந்து அவரு வகுத்து கொடுத்திருக்காரு அப்படின்னே நம்ம இதை வச்சுக்கலாம். ஒரு சில கட்சியில முக்கிய இதுங்களுக்கு ஏதாவது ஒரு மன வருத்தம் இருக்கும், ஆனா அதை நம்ம பார்க்க கூடாது. கட்சியோட கடைமடை தொண்டனுக்கும் ஒரு ஒரு ஆற்று மருந்தா, ஒரு பெரும் மருந்தா இந்த ஒரு செயற்குழுவோட தீர்மானங்கள் வந்து இன்னைக்கு அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதா நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம். மாவட்ட செயலாளரோட வயது வந்து 70ன்னு வச்சிருக்க வரையறை எடுத்திருக்காங்கன்னு சொன்னீங்க. ஒன்றிய நகர பேரூர் செயலாளரோட வயதை வந்து 60 வச்சிருக்காங்க. 60 வயதுக்கு மேல இருக்கிறவங்க அந்த அந்த இதுல இருக்கக்கூடாது. ஏன்னா இந்த உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணம் நான் சொல்ல விரும்புறேன். நம்ம இந்த தேர்தல் வந்து திமுக எதை பிளான் பண்ணுச்சோ அதை அட்டைன் பண்ணிடுச்சு. ஆக்சுவலா அந்த ஒரு நமக்கு எதிராக யார் இருந்தாங்க, அதாவது நம்ம யாரை எதிரியா கன்சிடர் பண்ணோமோ அவங்கள அடிச்சு ஓரம் கட்டிட்டோம். நீங்க அது வந்து இந்த எலெக்ஷன்ல கிறிஸ்டல் கிளியரா ப்ரூவ் ஆயிடுச்சு. எதிர்பார்க்காத ஒரு மாற்றம் தானே இப்ப நடந்திருக்கு. இவங்களை நம்ம அப்படி கன்சிடர் பண்ணலையே. சோ அதான் அந்த எமைக்கானுடைய படத்துல அந்த கடைசியில கிளைமேக்ஸ்ல வரும், எதிரி யாருங்கிறது தானா பிரச்சனை, இதுக்கப்புறம் தெரிஞ்சு இதுக்கப்புறம் பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. இந்த அத மாதிரி இப்ப நமக்கு தெரிஞ்சிருக்கு இவங்களாலதான் நமக்கு பிரச்சனை, இவங்கதான் நம்மளுடைய நேரடி எதிரின்னு. சோ அதுக்கான களம் வந்து இங்க மாற்றப்பட்டிருக்குங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. பைஃபர்கேஷன் பொதுவா ஒரு உதாரணம் சொல்லணும்னா, எங்களோட மயிலாடுதுறை சட்டமன்ற தொகுதியை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா,
எத்தனையோ தொகுதிகளில் வந்து திமுக வந்து ஜெயிச்சிருக்கு, வெற்றி வாய்ப்பு எழுந்திருக்கு. மயிலாடுதுறை தொகுதியை பொறுத்த வரைக்கும் இங்க வந்து 54 பஞ்சாயத்து, அதாவது ஒரு ஒன்றியத்துல வந்து 54 கிட்டத்தட்ட வந்து ஒரு 4 ஒன்றியமா மயிலாடுதுறையில பிரிச்சுட்டாங்க. அதாவது மயிலாடுதுறை வடக்கு ஒன்றியம், கிழக்கு ஒன்றியம், மத்திய ஒன்றியம், மேற்கு ஒன்றியம்னு சொல்லி 4 பிரிச்சுட்டாங்க. சோ அது வந்து இந்த வெற்றிக்கு வந்து ஒரு மேஜர் ரோல் பிளே பண்ணுச்சு. அதனாலதான் மயிலாடுதுறையில வந்து நீங்க காங்கிரஸ் வேட்பாளரை கொடுத்தாலும், ஊர் பேர் தெரியாத ஒரு காங்கிரஸ் வேட்பாளர் கொடுத்தாலும், இன்னைய வரைக்கும் காங்கிரஸ் கட்சிக்காரருக்கு அவர் எந்த ஊரை சார்ந்தவர்ங்கிறது தெரியாம இருக்கும் போதிலும் அவங்கள வந்து எல்லாரும் நாங்க முழு ஒத்துழைப்போட ஜெயிக்க வச்சோங்கிற காரணம் என்னன்னா இந்த பைஃபர்கேஷன் தான். சோ இந்த பைஃபர்கேஷன் எந்தெந்த இடத்துல நடந்திருக்கோ அது வந்து நமக்கு வெற்றி வாய்ப்புக்கான இடங்கள் வந்து அதிகமா இருக்கு. ஏன்னா அங்க நம்ம வச்சுப்போம், அவங்களுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமா. ஏன் ஒன்றியத்துல வாக்கு வித்தியாசம் கூடவா, உன் ஒன்றியத்துல வாக்கு வித்தியாசம் கூடவான்னு அவங்களுக்குள்ள ஒரு போட்டி வரும். சோ அது வந்து உங்களுக்கு வந்து வெற்றி வாய்ப்புக்கான ஒரு பெரிய அடித்தளம் அங்க விடுது. இதே நகரத்தை வந்து 2 பிரிச்சிருந்தோம்னா அதே மாதிரி அங்க வந்து நமக்கு வித்தியாசம் கிடைச்சிருக்கும். இதே மயிலாடுதுறை சட்டமன்ற தொகுதியில ஒன்றியங்கள்ல வாங்கின வித்தியாசத்தை நம்ம அதிகமா ஜெயிச்சிருக்கோம். நகரங்கள்ல தாவேகா வந்து வித்தியாசத்துல வந்து 1000 சுற்றம் வாக்கு கூட வாங்கியிருக்காங்க. சோ wherever the bifurcation has done, DMK has gotten leading votes. சோ இது வந்து கட்சிக்கு இன்றியமையாத ஒரு நீட் ஆஃப் த அவர். அதை வந்து தலைவர் அவர்கள் உணர்ந்து இந்த விஷயத்த செஞ்சிருக்காங்கிறத இந்த இடத்துல பதிவு. திமுகவினருக்கு பெரும்பான்மையானவருக்கு இந்த முடிவுகள் பிடிச்சிருக்குது, ரொம்ப வரவேற்கிறாங்க அப்படின்ற விஷயத்த சொன்னீங்க. ஆனா 70 வயசு அப்படிங்கிற சீலிங் வைக்கும்போது அதற்கு மேற்பட்டவர்கள் எல்லாமே முன்னாள் அமைச்சர்களாக இருக்கிறார்கள். அந்த தொகுதியில அந்த பகுதியில தாக்கம் செலுத்தக்கூடிய பெரிய தலைவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னும் போது அவர்களுக்கு இந்த முடிவு எப்படியானதாக இருக்கும்? அவர்களை வந்து ஸ்டாலின் அவர்கள் எந்த மாதிரி அனுசரிச்சு போக போறாரு, இல்ல அவர்கள் கிட்ட எதிர்ப்பு குரல் வந்தா அதை எப்படி ஸ்டாலின் சமாளிக்க போறாரு அப்படிங்கிற விஷயம் பேசப்படுகிறது. இன்னொரு பக்கம் அவங்ககிட்ட கேட்டுதான் இந்த முடிவு எடுக்கப்படுகிறதா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. எப்படி புரிஞ்சுக்க? யாரை விடவும் இயக்கம் பெரிது அப்படிங்கிற ஒரு கோட்பாட்டுல வந்து இயங்குறது தான் இந்த திராவிட முன்னேற்ற கழகம். இதுக்கான பதில வந்து மாண்புமிகு நம்மளுடைய தலைவர் அவர்கள் வந்து முன்னாள் முதலமைச்சர் வந்து ஸ்டேஜ்லயே சொல்லியிருக்காங்க. அவர் பெயர் குறிப்பிடல, ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்துல ஒரு குறிப்பிட்ட மாவட்ட செயலாளர் மட்டுமே வளர்ந்திருக்காங்க, தனக்கு இணையா யாரும் வளரக்கூடாதுன்னு அவங்க நினைக்கிறாங்கன்னா அது தப்பு. அது தப்பு. அப்படி இருக்கக்கூடாது. அங்க ஆரோக்கியமான போட்டிகள் நடக்கும்போது கட்சிக்காரர்கள் வந்து அங்க அந்த போட்டியில விழுந்து வார்டுல பெரிய ஓட்டு வாங்குறேன், என் பூத்துல அதிகமா ஓட்டு வாங்குறேன்னா அந்த ஒரு ஆரோக்கியமான காம்படிஷன் இருக்குல்ல, அதுதான் அந்த கட்சிக்கும் நல்லது, அந்த மாவட்டத்துக்கும் நல்லது, அந்த ஒன்றியம், நகரம், பேரூர், கிளை கழகம் வரைக்கும் நல்லதுங்கிறத தான் இங்க நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அதனாலதான் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் நம்ம கழக தலைவர் அவர்கள் சொல்லும் போது கூட ஒரு குறிப்பிட்ட மாவட்ட செயலாளரோ அல்லது ஒரு குறிப்பிட்ட சட்டமன்ற உறுப்பினரோ அவர்கள் பவர்ஃபுல்லா இருக்கிறாங்களா, அதை தாண்டி உங்க கட்சி ஆரோக்கியமா இருக்குங்கிறது தான் முக்கியம். அதனாலதான் இந்த ஒரு மாற்றத்தை நம்ம முன்னெடுக்கிறோம். அதுக்கு இன்னொரு விஷயமும் அவங்க சொல்லியிருந்தாங்க, கசப்பா தான் இருக்கும் ஆனா கசப்பு தான் உடம்புக்கு நல்லது அப்படிங்கிறதும். மூத்தோர் அது இளம், அதாவது ஒரு போர் படை, நம்ம வந்து we are facing a war. அந்த போர் படையில வந்து அந்த இளம் வீரர்கள் வரும்போது அந்த ஆல்ரெடி இருக்கிற மூத்த வீரர்கள் வந்து அவங்களுக்கு வழி விட்டு அவங்கள வழி நடத்தணும். இனிமே இளைஞர்கள் தான் இதை வழி நடத்தணும், அவங்க வந்து அவங்களோட கண்காணிப்புல இருக்குங்கிறது தான் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் கழக தலைவர்கள் வந்து ஸ்டேஜ்லயே பதிய வச்சிருக்காங்க. சோ இது மறைக்கிறதுக்கு இல்ல அவங்க கிட்ட ஆலோசனை பண்றது அதெல்லாம் வந்து மேபி அன் இன்டர்னல் ஃபேக்டர். அது வந்து அப் டு த தலைவர் அவங்களோட கன்சர்ன்ல வந்துடும். ஆனா கட்சிக்கு எது நல்லது, அது ஒரு ஆக்சுவல் கட்சிக்காரனுக்கு எது நல்லது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு தலைவர் வந்து அவங்க மனநிலையில இருந்து முடிவெடுத்திருக்காரு. மூத்தவர்கள் வழிவிடுறது ஓகே, ஆனா அதே சமயம் அந்த இடம் இப்போ ஸ்ட்ராங்கா இருக்கு, அவர்கள் வந்து வெளியேறுவதன் மூலமாக அது அந்த இடம் வீக் ஆகிறாதா அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல, அதை வந்து ஸ்ட்ராங் பண்றதுக்கு எனக்கு தருது. வெளியேறுவது கிடையாது, மேபி இட் குட் பி அன் ப்ரொமோஷன் மாதிரி நீங்க வச்சுக்கலாம்ல, இல்ல அவங்க அதுக்கு அடுத்த ஒரு கட்டத்துக்கு அவங்க போறாங்கிற மாதிரி நம்ம வச்சுக்கலாம்ல. சரி நீங்க இப்ப கூட வருது நிறைய செய்திகள் ஊடகங்கள்ல வந்து இத்தனை மாவட்ட செயலாளர்கள் வந்து 15 மாவட்ட செயலாளர்கள் போறாங்கன்னு நம்ம பாக்குறோம். அவங்களுக்கு வந்து அடுத்த மாவட்டத்துல மேபி வெல் டிசர்வ், பட் அவங்க அடுத்த வழி விட்டாங்கன்னா இன்னொரு டிசர்விங் பர்சன் வந்து தே கேன் பி பெர்ஃபார்ம் வெல் இல்ல. சோ இவங்க தான் பண்ண முடியும், இவங்க தான் பண்ண முடியாதுன்னு இல்ல, ஒரு இயக்கம்ங்கிறது எல்லாத்தை விடையும் பெருசு. அப்படிங்கும்போது அவங்களுக்கு அதுக்கான வழியை விட்டாதானே அதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல கட்சியை வந்து நம்ம பேக்கப் பண்றதுக்கான ஒரு
நல்ல ரிசோர்சிங் டெக்னிக்கா தானே இது இருக்குமே தவிர, அவங்களே நீங்க சொல்ற மாதிரி அவங்களே இருந்துகிட்டு இருந்தாலும் அது எப்படி சாத்தியமாகும்? அதுக்கப்புறம் அவங்களுக்கு அப்புறம் யார் இதை வழி நடத்துவா? ஹூ வில் லீட்? யார் அதை லீட் பண்ணுவா? ஸோ அதுக்கான கொஸ்டின் மார்க் அங்க வருது இல்ல. ஸோ அது இந்த நேரத்தில் நம்ம பண்ண ம். வேண்டிய கட்டாயத்துல தானே திமுக கழகம் இருக்கு. அதனால இப்போதைய தலைவர் அவர்கள் வந்து துணிஞ்சு இந்த முடிவு எடுத்து செயல்படுத்தியிருக்காங்க. 2 சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஒரு மாவட்ட செயலாளர் அப்படிங்கிற வகையில அந்த பதவிகள் வந்து அதிகரிக்கப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது இது எதன் அடிப்படையில வந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கு? மேபி ஒரு சில ஸ்மாலர் டிஸ்ட்ரிக்ட்ஸ் இல்லை எனக்கு அங்க வந்த செய்திகளை வச்சு இப்ப 110 பிரிக்க போறோம்னு சொல்லியிருக்காங்க. மேபி நம்ம அந்த ஃபிராக்ஷனா டிவைட் பண்ணா 117 வருது. மேபி ஒரு சில ரெவென்யூ டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல வந்து கம்மியான தொகுதிகள் தானே இருக்கும். 3 தொகுதி. இப்ப எங்க தொகுதியெல்லாம் எங்க மாவட்டம்லாம் எடுத்தீங்கன்னா புதுசா உருவான ரெவென்யூ டிஸ்ட்ரிக்ட் அதுல 3 தொகுதி இருக்கும். மேபி பெரிய ரெவென்யூ டிஸ்ட்ரிக்ட்லாம் இருக்கும். நீங்க உதாரணத்துக்கு சொல்றேன், நான் நாட் பாயிண்டிங் எனி ஒன். இப்ப தாமு அன்பரசன் அவர்கள் மாவட்ட செயலா இருக்காங்கன்னா அதுல வந்து 6 தொகுதி இருக்கு அவங்களோட மாவட்ட செயலர் கீழே. ஸோ அதே மாதிரி பெரிய ரெவென்யூ டிஸ்ட்ரிக்ட் இப்ப தஞ்சாவூர் எடுத்துக்கிட்டோம்னா தஞ்சாவூர் இட் செல்ஃப் இஸ் அன் ரெவென்யூ டிஸ்ட்ரிக்ட். அதுல ஏற்கனவே தஞ்சை வடக்கு, தஞ்சை மத்திய, அது பேர் நிறைய உட்பிரிவுகள் இருக்கு. அதை நம்ம 2ஆ பிரிச்சுக்கலாம்ல. அதாவது 3 தொகுதிகளுக்கு உள்ளார இருக்கிற மாவட்டங்கள் ரெவென்யூ டிஸ்ட்ரிக்ட் மேபி இட் வில் ஒர்க் ஆஸ் இட் இஸ். அதுக்கு மேல இருக்கிற அந்த தொகுதிகள்லாம் வந்து மேபி 2 பிரிப்பாங்கிறது கட்சிக்காரர்களோட ஒரு எண்ணம். அப்படிதான் இருக்குமோ, அப்படிதான் இம்ப்ளிமெண்ட் மேபி தே குட் ஹேவ் பீன் டன் அப்படின்னு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். தாவேக்கா வந்து எலெக்ஷன்ல ஜெயிச்சிருக்காங்க. அவங்களுடைய அடிப்படையை வந்து பல மாற்றங்களை செஞ்சிருக்காங்களா அப்படி ஒரு கேள்வி இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா பல இளம் எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க, புதிய எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ திமுகக்குள்ள மூத்தவர்களை வந்து ஒதுக்குறதன் மூலமாக அங்க இளைஞர்கள் அங்க அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ராட்டஜி வந்து மேற்கொள்ளப்படுகிறதா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. இது தாவேக்கா மையமா வச்சுதான் அந்த விஷயங்கள் நடக்குதா? அதை ஒதுக்குறதுங்கிறது நம்ம அதை அப்படி பார்க்க கூடாது. அவங்க வந்து நம்மளை இதுக்கப்புறம் நம்மளை வந்து வழிநடத்த போறாங்க, நம்ம வந்து லீட் பண்ண போறோம். அதாவது நம்ம வந்து போர்க்களத்துல நின்று நம்ம சண்டை செய்ய போறோம். அவங்க நம்மள வந்து இதை இப்படி பண்ணுங்க, இதை நீங்க இப்படி செய்யுங்கன்னு வந்து நம்மள வந்து வழி நடத்துவாங்க. அவங்க ஒரு ஒரு நோபல் பிளேஸ்ல இருந்து அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா சொன்னபடி பார்த்தோம்னா ஒரு மாவட்ட செயலாளர் 2 தொகுதிக்கு போடுறாங்கன்னா அவங்க அந்த இடத்துல ஃபுல்லா அவங்க கோ த்ரூ பண்ணணும். ஸோ இப்போ கூட பாத்தீங்கன்னா எலெக்ஷன்ஸ் ரீதியா தான், அதாவது நோ மோர் அப்பாயிண்டட் போஸ்டிங்ஸ்ங்கிறத வந்து முன்னாள் முதலமைச்சர் கழக தலைவர் அவர்கள் வந்து ஆணித்தனமா சொல்லிட்டாங்க. எலெக்ஷன் தே ஆர் கோயிங் டு கண்டக்ட் அன் எலெக்ஷன் பண்ணி தான் ஓஜி திமுக நடக்கிற மாதிரி இந்த திமுக எலெக்ஷன்னாலே அது ஒரு பெரிய இது தமிழ்நாடு முழுக்க இருக்கும். ஏன்னா அவங்க வந்து எலெக்ஷன் ஆபீசர் அங்க இருந்து இங்க அனுப்புவாங்க, கட்சிக்குள்ள போட்டு அவங்க அதுக்கு முன்னாடி ஓட்டு போட்டு வார்டு செயலாளர் பிரதிநிதிகளுக்கெல்லாம் தான் ஓட்டு உரிமை இருக்கும். அவங்க போட்டு நகர செயலாளர், ஒன்றிய செயலாளர், பேரூர் கழக செயலாளர் எல்லாத்தையும் அவங்க தேர்ந்தெடுத்து அதன் மூலமா மாவட்ட செயலாளர்களை வந்து ஒன்றிய நகர பேரூர் கழக செயலாளர் தேர்ந்தெடுக்கும். ஸோ அந்த பாரம்பரியம் தான் மறுபடியும் திரும்பி வருது. நடுவுல கொஞ்ச நாள் வந்து அது மேபி இட் குட் ஹேவ் டு பீன் சேஞ்ச்ட் டு தி அப்பாயின்மெண்ட் போஸ்டிங்ஸ். அதை வந்து இப்ப திரும்பி ரீஸ்ட்ரக்சர் பண்ணி ஓஜி திமுக இஸ் பேக் அப்படிங்கறது தான் வந்து இன்னைக்கு தலைவர் அவர்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க. அப்படிதான் இனிமே செயல்பட போகுது அப்படின்னு சொல்லி. ஏன்னா மூத்த பத்திரிகையாளர் ஷாம் அவர்கள் வந்து ஒரு இன்டர்வியூல பேசும்போது கூட ஒரு வார்த்தையை கோட் பண்ணியிருந்தாங்க. இளைஞரணி வந்து திமுக புதுசா ஆரம்பிக்கும் போது இருக்கிறவங்க எல்லாம் இளைஞரா தான் இருக்காங்க, இவங்க ஏன் திரும்பி புதுசா கட்சிக்குள்ள வேற இளைஞரணி உருவாக்குறாங்க அப்படின்னு கேள்வி வரும்போது அதுக்கான பதில் வந்து அவருக்கு 90s தான் புரிஞ்சுது. இல்ல வந்து 86 வந்து நம்ம உள்ளாட்சி தேர்தலில் திமுக எம்ஜிஆர் அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்காங்க, ஜெயிக்கவே முடியல கதை சொல்லிட்டு இருக்கும் போது 86 நடந்த உள்ளாட்சி தேர்தலில் வந்து நம்ம ஜெயிக்கும் போதுதான் அந்த இளைஞரணிக்கான தேவை வந்து அவங்களுக்கு புரிஞ்சுது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. ஸோ இதோட தேவை வந்து நாட் ஓன்லி டிவிக்கு நீங்க அதை மட்டும் வச்சு பார்க்கக்கூடாது. அது கட்சி வந்து இப்போது இருக்கிற சிஸ்டத்துக்கு தே ஷுட் ஹேவ் டு பி அப்கிரேடட். அவங்க வந்து அவங்கள தகவமைத்துக் கொள்ளணும்ல. ஸோ அதுக்கான ஒரு விஷயமா தான் பார்க்கணும். இது எப்பயோ செஞ்சிருக்கணும். மேபி சம் ரீசன்ஸ் அவங்களுக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், சொல்ல முடியாத பல இது இருந்திருக்கும். சரி இப்ப வந்து நம்ம துணிஞ்சு செய்யறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் அது கொண்டு போயிருக்கு. அது அப்படிதான் நம்ம நினைக்கிறோம். தோல்விக்கான காரணத்தை அறியறதுக்காக ஒரு குழு வந்து அமைக்கப்பட்டிருந்தது. அந்த குழுவுடைய முடிவுகள் வந்து இதுல பிரதிபலிச்சிருக்கா அப்படிங்கிற கேள்வி இருக்கு.
இன்னொரு பக்கம் இளைஞர்களுடைய தாக்கம் இதுல இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இந்த முடிவுகளை எப்படி பாக்குறீங்க? நிச்சயமா அவங்களோட பங்கு இதுல ரொம்ப பெருசு. ஏன்னா தோல்விக்கான காரணம்ங்கும் போது எல்லாரும் எல்லாமே சொல்லுவாங்க. இப்ப நீங்க அது முழுசா பொறுப்பு எடுத்துக்கிறாருல்ல ஒருத்தன். ஆமா, அதுக்கு அதுக்காக அவங்க அப்படி பண்ணிட்டாங்க, இவங்க இப்படி பண்ணிட்டாங்க, இவங்க இப்படி இருக்கிறது வர்றது நமக்கு தெரியல. ஏன் தெரியல? நம்ம அதை கவனிக்கல. ஸோ அதுக்கான பொறுப்பை நான் எடுத்துக்கிறேன். ஸோ அதனால நான் திரும்பி சரி பண்றேன். ஸோ அதுக்கு நான் ஒரு குழு போடுறேன். அதுக்கான பிரச்சனைகள் என்னன்னா அடி வரைக்கும் கிளை வரைக்கும் போய் நான் அதை தெரிஞ்சுக்கிறேன். அதை தெரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் அந்த வந்த இன்ஃபர்மேஷனை வச்சு நான் அதை மறுபடியும் ரீஸ்ட்ரக்சர் பண்றேன். மறுபடியும் கட்சியை வந்து புத்துயிர் கொண்டு வரேன். மறுபடியும் ஒரு ஸ்ட்ராங் கம்பேக் கொடுக்கறதுக்கான எல்லா வேலைகளும் நான் செய்யறேன். இந்த திமுகவோட அமைப்புங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அந்த கிளை வார்டு, ஏன்னா அந்த கிளை செயலாளர்கள் வந்து ஓட்டு போட்டு தான் நகர செயலாளர் தேர்ந்தெடுக்கும். நகர செயலாளர், ஒன்றிய செயலாளர், பேரூராளர் ஓட்டு போட்டு தான் மாவட்ட செயலாளர், மாவட்ட பிரதிநிதி நிறைய இருப்பாங்க, அவங்க ஓட்டு போட்டு தான் மாவட்ட செயலாளர் பண்றோம். மாவட்ட செயலாளர், பொதுக்குழு உறுப்பினர் அவங்க எல்லாம் சேர்ந்து தான் தலைவரை தேர்ந்தெடுக்கும். ஸோ நீங்க முதல்ல முக்கியமான விஷயம் எதுன்னு பாத்தீங்கன்னா அந்த கிளை செயலாளர்கள். அந்த ஸோ அதோட அதிகபட்ச வயது வரம்பு வந்து 45 ஃப்ரீஸ் பண்ணியிருக்கிறது. இட்ஸ் அ ஹியூஜ் சேஞ்ச். இது வந்து ஒரு நீங்க திமுக உறுப்பினர்களை நீங்க போய் கேட்டீங்கன்னா, சும்மா சாதாரணமா கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க இது எவ்வளவு பெரிய விஷயம், இது எப்பயோ பண்ணிருக்க வேண்டியது அப்படின்னு சொல்லி. அது மட்டும் இல்லாம 2 முறைக்கு மேல இருக்க முடியாது அப்படின்னா, 2 முறைக்கு மேல இருக்க முடியாது. நீங்க அடுத்த ஒரு கேள்வி நீங்க கேட்டா, அப்ப 2 முறைக்கு மேல அவங்களை ஓரம் கட்டப்படுதுன்னா அப்படி கிடையாது. 2 முறைக்கு மேல அவங்க அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி அடுத்த கட்டத்துக்கே அவங்க இப்போ வந்து வார்டு செயலாளராக இருக்கிறவங்க, கிளை செயலாளர் இருக்கிறவங்க அடுத்த நகர செயலாளராக ப்ரொமோட் ஆகணும். நகர செயலாளர் இருந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்றவங்க அடுத்த மாவட்ட செயலாளராக ப்ரொமோட் ஆகட்டும், மாவட்ட பிரதிநிதியா ப்ரொமோட் ஆகட்டும், பொதுக்குழு உறுப்பினராக ப்ரொமோட் ஆகட்டும், செயற்குழு உறுப்பினர்களா ப்ரொமோட் ஆகட்டும். அது மாதிரியான ஒரு ஒரு காம்படிட்டிவ் அட்மாஸ்பியரை தான் வந்து இங்க வந்து நம்ம தலைவர் அவர்கள் வந்து ஆரோக்கியமான காம்படிஷன், ஆரோக்கியமான ஒரு களமா அதை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்கிறத நம்ம இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாம இளைஞரணி வந்து இதுல எவ்வளவு ரோல் பிளே பண்றதுங்கிறீங்க. இளைஞரணிங்கிறது வந்து ஆக்சுவலி ஒரு ஒரு ஸ்ட்ராங் பேஸ் உள்ளது திமுக. தாய் கழகத்துக்கு இணையான கட்டமைப்பு கொண்ட ஒரு அணிதான் இளைஞரணி. இப்ப இருக்கிற ஆல்ரெடி இருந்த மாவட்ட செயலாளர்கள், எம்பி, எம்எல்ஏஸ், ஈவன் கழக தலைவர் அவர்கள் வரைக்கும் இளைஞரணியிலிருந்து வந்தவங்க தான். ஸோ அந்த இளைஞரணியில அது ஏன் அப்படி சொல்றேன்னா, அதோடைய வேலைகள் அந்த மாதிரி இருக்கும். நீங்க மற்ற எதையும் கம்பேர் பண்ணும்போது இளைஞரணி செய்யற ஒரு வேலைகள், ஒரு வேலை பளுவா இருக்கட்டும், கட்சி இதா இருக்கட்டும், அது வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டியும் ஜாஸ்தி, அவங்களுக்கான ஒர்க்கும் ஜாஸ்தி. அதனால அவங்களுக்கு வந்து ஆனா முக்கியத்துவம்னு இல்லை. ஸோ பொதுவா இளைஞரணிக்கு இல்லை, இளைஞர்களுக்கான பிரதிநிதித்துவம் நிறைய இருக்கும் அப்படிங்கறத தலைவர் அவர்களே வந்து கன்ஃபஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் see. இந்த செயற்குழுவில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்து பல்வேறு விஷயங்களை பகிர்ந்தீங்க. மிக்க நன்றி சார். நன்றி.